வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் இணைய உள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறிய நிலையில் அதிமுகவில் இணைவதற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது அண்ணாமலையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் அதிமுகவிற்கு மிக முக்கியமான நிர்வாகிகள் கட்டமைப்பு அவசியம். மக்களிடம் கொள்கைகளை கோட்பாடுகளை முன்வைத்து அரசியலை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியை நம்புவதை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டனர். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மீறி தற்பொழுது அண்ணாமலை அவர்களை சந்தித்து எப்படியாவது அதிமுகவில் இணையுங்கள், உங்களை நிச்சயம் நல்ல பொறுப்பிற்கு வரவைக்க வேண்டியது எங்களது கடமை என்று அதிமுகவின் வடமாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அண்ணாமலையை தேடி சென்றுள்ளனர். அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் என்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும், என்ன வளர்ச்சி நடக்கும் என்பதை பார்க்கும் பொழுது முதலில் அதிமுகவின் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு கூடுதலாக அண்ணாமலையின் வரவேற்பால் அதிமுகவிற்கு இளைஞர்களது ஓட்டுக்கள் அதிகமாகவே கிடைக்கும். இரண்டாவது, குறிப்பிட்ட சில தொகுதிகளில் 3வது இடம் பெற்ற அதிமுக அண்ணாமலையின் வருகையால் முதல் இடம் பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நாளைய அரசியல் இளம் தலைமுறையினர்கள் என்ற காரணத்தினால் எடப்பாடியின் பெயருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லும் அளவிற்கு இல்லை. இதனால் அண்ணாமலையின் வருகை என்பது அதிமுகவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும். சரி, இதுவே எடப்பாடி பழனிசாமிற்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று பார்க்கும் பொழுது அண்ணாமலையின் வருகையால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகலாம். அதிமுகவின் பொதுச்செயலாளராக அண்ணாமலையே வருவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கு நிர்வாகிகள் ஆசைப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் அண்ணாமலையை இணைப்பதற்கு மறுப்புதான் தெரிவிப்பார், ஆதரவை தெரிவிக்க மாட்டார் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை அவர்களது வருகை அதிமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தோல்வியின் பயணம் அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஏற்கனவே தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் உட்கட்சிகளில் அண்ணாமலையின் வருகையால் தோல்வியை சந்திப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அண்ணாமலை அதிமுகவில் இணைய